எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் மந்தினுடைய ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு பாசிட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு. ஒரு 100 புள்ளிகள் வந்து அதிகரித்து 23,483 க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு 160 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து 23,230 வரைக்கும் டேலோ வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப அந்த 300 ரேஞ்சில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் இங்கேருந்து சடனாக வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஒரு 200 புள்ளிகள் வந்து சடனாக வந்து ஒரு அப்சைடு டே லோவிலேருந்து 23,560 வரைக்குமே மேலே போயிருக்கு. இந்த ஒரு சடனாக வந்து ஒரு புல்லிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஷார்ட் கவராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா, இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா? அப்படி வரும் பட்சத்தில் சப்போர்ட் எங்கே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் கொடுத்துருந்தாலும் க்ளோசிங் வந்து ஒரு பாசிட்டிவாக 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,400 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,280 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,180 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,520 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,600 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,680 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு க்ளோசிங் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சாலும் நாளைக்கு இந்த பாசிட்டிவிட்டி தொடருமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் மேபி ஒரு ஷார்ட் கவராக கூட மேலே வந்திருக்கலாம். அடுத்தது வந்து நாளைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ். ஏன்னா இன்றைக்கி க்ளோசிங்கே வந்து 23,480 கிட்ட தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. நியரஸ்ட்டாக வந்து 23,500 கிட்ட தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம திரும்ப இந்த 23,480க்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம வந்து பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 600, 620 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் 480க்கு மேலே போக முடியல, மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 350 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இந்த 350 சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா ரிமைனிங் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 250 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 480 வந்து பார்த்திங்க அப்படின்னா பை அபோவ் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படிலாம் இந்த லெவல் ஸ்டாப் லாஸை வச்சு கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி கீழே வரும் பட்சத்தில் 350, 300 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.